பிரச்சாரக்களம் வந்து இன்னைக்கு ஆரம்பித்த முதல் நாளே வந்து சூடு பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆமாம், ஹைலைட்ஸ் என்ன பாருங்க பார்த்திபன். அவர் வந்து இன்னைக்கு 4 இடத்துல முதல்ல பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தார், பிறகு 3 இடத்துல பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தார், பிறகு அது 2 இடமா மாறிச்சு. ஸோ என்னாச்சு அவருன்னா, அவர் பிரச்சாரம் பண்ணுற இடங்களில் பேசப்பட்டதை விட பிரச்சாரம் கேன்சல் பண்ணார்ல, ஆமாம் 2 இடம், அதை பற்றி தான் இப்போ அதிகமாக பேசுகிறாங்க. அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதவ் அர்ஜுனா அவர் களத்தில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் தொகுதி ப்ளஸ் அண்ணாநகர் தொகுதியிலேயே இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தது. ஏன்னா அதெல்லாம் ஒரே சர்க்கிள் இருக்குது, அண்ணாநகர், வில்லிவாக்கம், கொளத்தூர், பெரம்பூர் அவருடைய தொகுதி. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து வெற்றிகரமாக பிரச்சாரம், அவருடைய தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணிட்டாரு, முதல்வரோட தொகுதியிலையும் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டாரு. ஆமாம், ஆதவ் அர்ஜுனா தொகுதி மிஸ் ஆயிடுச்சு, அண்ணாநகர் மிஸ் ஆயிருக்கு. அவர் வரல அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோட அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க ஊடகத்துக்கு. அந்த பேட்டியை பார்த்துடலாமா? எஸ் ப்ளீஸ். 1:30 மணிக்கு வந்துட்டு அங்க நின்னுட்டு இருந்தோம். எங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது. போலீஸ்ல இருந்து எல்லாருமே எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரு பிளேஸ் கொடுத்து நிக்க வச்சாங்க தான். எங்களுக்கு வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணாங்க, ஜூஸ் கொடுத்தாங்க, எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நிக்க வச்சாங்க. எப்படியும் அவரை இன்னைக்கு பாத்துருவோன்ட்டு தான் 6 மாசம் குழந்தையும் 5 வயசு பையனையும் விட்டுட்டு வந்து இங்க 4 மணி நேரம் நாங்க நிக்கிறோம். நின்றுட்டு இப்ப திடீர்னு அவர் வர முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்க தளபதி வருவாங்க, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப நெருக்கடி பண்றாங்க. நாங்க ரொம்ப ஃபீல் பண்றோம் எங்க தளபதி வரலன்ட்டு. நாங்க காலையில இருந்து எங்க தளபதியை பார்க்கணும்னு இருந்தோம். எங்களால என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி எங்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ரொம்ப நம்பிக்கை வந்தோம் அவரை பார்க்கலான்னு. மன உளைச்சலுக்கு இப்ப நாங்க ஆளான இருக்கோம். காலையில இருந்து இங்க இருந்திருக்கோம், வேட்பாளர் அறிவிச்சாங்க, காலையில வந்தோம், அப்படின்னு வீட்டுக்கே போகல, இங்கதான் இருந்திருக்கோம். ரொம்ப கஷ்டமா மனசு கஷ்டமா இருக்கு. வருவார் ரொம்ப ஆர்வத்தோட வந்தேன் நான் பார்க்கலான்ட்டு, என்னால பார்க்க முடியல. பேச சொல்லிடுறீங்க, நாங்களும் பேசிடுறோம். ஆனா கமெண்ட் எப்படி வருது பாக்குறீங்களா? ரொம்ப கேவலமா வருது கமெண்ட். அதுக்காகவே மகளிர் வந்து கொஞ்சம் பேச தயங்குறாங்க. காலையில இருந்து சாப்பிடல, எதுவுமே பண்ணல, அவ்வளவு எக்ஸைட்மெண்டா வந்தோம். இப்போ பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க இருந்து போகவே முடியல. இப்போ எல்லாருமே பாதி பேர் போயிட்டாங்க, எங்களால இங்க இருந்து மூவே ஆக முடியல. ஏன்னா இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கும்னு அவங்களோட ஆதங்கத்தை கொட்டியிருக்காங்க. ஆமாம், அந்த பிரச்சாரம் கேன்சல் ஆன இடத்துல இவங்கெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க பார்த்து. பட் ஏற்கனவே 2 இடங்களில் பிரச்சாரம் பண்ணிட்டாரு. பெரம்பூர் மற்றும் பக்கத்தில் கொளத்தூர் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டரோட தொகுதி, ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி, அங்கேயும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பிரச்சாரம் பண்ணும்போது அவர் அங்கே அந்த காட்சிகள் எப்படி இருந்தது அதை பார்த்துடலாங்களா? எஸ். உனக்கு காட்ட வரனா விஜயை பார்த்தாலே போதும்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கு. பட் அவர் என்ன பேச போறாருன்னு எதிர்பார்ப்போட நிறைய மக்கள் இருந்தாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு பிரச்சார களத்தில் விஜயோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாங்களா? ஷூர் பார்த்திபன். உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக அரசுல குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக அரசுல நீங்க நிம்மதியா இருந்தீங்களா? ஸ்டாலின் சாருக்கு மக்களை பத்திலாம் கவலையே இல்ல, அவருக்கு மக்கள்லாம் முக்கியமே இல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த திருமுனை கூட்டத்தில் அவருடைய பிரச்சாரமும் அமைந்திருந்தது. அதே நேரத்தில் அவரை வண்டியில் நிறைய பேர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. பட் அது அவரே விரும்பல. விஜய் சொல்லிட்டாங்க, பட் ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு, ஒருத்தர் உயிரிழந்தும் இருக்காரு. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போய் இது இல்லாமல் அந்த ஊரில் நடந்த இன்சிடென்ட் வேற. ஸோ இதெல்லாம் வச்சு வராதிங்கன்னு அவர் சொன்னாலும் அவருடைய தொண்டர்கள் அதை கேட்கறதா இல்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.